மாதத்துல 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையற நாளதான் பங்குனி உத்திரம்னு சொல்றோம். இந்த நாள்ல தான் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிகழ்ந்ததா சொல்லப்படுது. ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள தன்னோட இணைச்சுக்கிட்ட நாளும் இந்த பங்குனி உத்திரம் தான். அது மட்டும் இல்ல, இந்த நாள் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமானது. முருகப்பெருமான் தெய்வானைய கரம் பிடிச்ச நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான். இவ்வளவு திருமணங்கள் நடந்த இந்த நன்னாள கல்யாண விரத நாள்னு சொல்றாங்க. இதை தவிர இன்னும் பல நிகழ்வுகள் இந்த நாள்ல நடந்திருக்கு. கேரளாவுல பந்தலராஜனுக்கு மகனா ஐயப்பன் அவதரித்த தினம் இதுதான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ரீ வள்ளி அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் தான் சொல்லப்படுது. இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் காரைக்கால் அம்மையார் அவர்கள் முக்தி பெற்றாங்க. ஸ்ரீராமன் சீதைய கரம் பிடிச்சதும் நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருமணமும் இதே நாள்ல தான் நடந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள்ல எவ்வளவு சிறப்புகள்